அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்னதாக ஒரு பயணம் பண்ண போகிறோம். அந்த பயணம் எங்கேருந்து துவங்குதுன்னு பார்த்தோம்னா, சென்னை விமான நிலையத்துலேருந்து துவங்குது. சென்னையிலேருந்து போயிட்டு கொச்சின்லேருந்து நம்ம இருக்கிற ஊருக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் புதுதாக இருந்தால் நம்ம சேனலில் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தொடர்ச்சியாக வீடியோக்களை பாருங்கள். ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தோம்னா, சென்னை விமான நிலையத்தில் தான் இருக்கோம். சென்னை ஏர்போர்ட்டை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டிருக்கோம், சேனலில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டை நீங்கள் பார்க்கல, உள்பகுதி உள்தோற்றம் எப்படி இருக்குது, வெளியில் எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படிங்கிறத பார்க்கணும்னா நம்ம வீடியோவில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஒரு வழியாக சென்னை ஏர்போர்ட்லேருந்து எல்லாம் செக்இன்லாம் முடிஞ்சு நம்ம வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை முடிஞ்சு நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற ஃப்ளைட் இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். ஸோ பொதுவாக எல்லாருக்குமே பயணம் பண்ணவங்களுக்கு தெரியும், இண்டிகோ ஏர்லைன்ஸ் பட்ஜெட் ஏர்லைன்ஸ். பட்ஜெட் ஏர்லைன்ஸ்னு சொன்னோம்னா இருக்கையெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கும், ரொம்ப ஸ்பேஸ் எல்லாம் அதிகம் இருக்காது, ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஃப்ளைட்டோட தோற்றம் அப்படி தான் இருக்குது. பார்த்தோம்னா அந்த பக்கம் 3 சீட், அந்த பக்கம் 3 சீட். இது டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ், அதாவது உள்நாட்டு விமானங்கிறதுனால இப்படி தான் தோற்றமாக இருக்கும். ஸோ அதனால் ஹிந்தி மொழியிலும் ஆங்கில மொழியிலையும் எழுதியிருப்பாங்க என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது. நிறைய புக்லெட்டு மாதிரி இருக்கும், சேஃப்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாமே சேஃப்டி ஐட்டெல்லாம் சொல்லிவிட்டு ஏர்ஹோஸ்டர் சொன்னதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிட்டு ரன்வேயில் போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டை டேக்கப் ஆகிட்டு நம்ம நல்லபடியாக கொச்சின் விமான நிலையத்தை அடைஞ்சாச்சு. ஸோ ஒவ்வொரு பயணம் பண்ணுறவங்களுக்கும் எப்படியாவது நல்லபடியாக நம்ம போகக்கூடிய இடத்துல போய் சேஃபாக இறங்கணுங்கிற ஒரு எண்ணிக்கை ரொம்பவும் நம்பிக்கையோடு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பைலட்டுகளும் சிறப்பான முறையில் பயணத்தை அமைச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் பைலட் எல்லாருக்கும் பணிப்பண்ண எல்லாருக்கும் நன்றி நம்ம சேனல் வாயில தெரிவிச்சுள்ளோம். ஸோ கடைசியாக நம்ம கொச்சின் விமான நிலையத்தை அடைஞ்சாச்சு. கொச்சின் டொமஸ்டிக் ஏர்போர்ட், உள்நாட்டு விமான நிலையம். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம ஃப்ளைட் நின்று கொஞ்சம் போயிட்டு ரன்வே இதெல்லாம் போயிட்டு நிற்கிறதுக்குள்ளவே அவங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ அது எப்போதும் உள்ள பழக்கம். ஃப்ளைட்டோட தோற்றம் அப்படி தான் இருக்குது பாருங்கள். அதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட். ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு டேரெக்டாக அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான சில வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும் சில ஃப்ளைட்டுகளுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் நிறைய ஃப்ளைட்டுகளை ஒரே நேரத்தில் இது பண்ண முடியாது, சின்ன விமான நிலையங்கிறதுனால. ஸோ அதுக்குன்னு அவங்களுடைய பஸ்ஸு எல்லாம் இருக்கும். ஸோ அந்த பஸ்ஸில் ஸ்டெப் வச்சுட்டு அது மூலியமாக நம்ம பஸ் மூலியமாக எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் போகிறது பார்த்தோம்னாவே ரொம்ப ஸ்மூத்தாக போகிறதே தெரியாது. ஏன்னா ரோடும் அந்த அளவுக்கு பதமாக இருக்கும். ஸோ பஸ் மூலியமாக இறங்கிட்டு பார்த்தோம்னா நம்ம கொச்சின் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு உள்ளே வந்தாச்சு. நமக்கு இங்கேருந்து டிரான்சிட் போட்டிருக்காங்க. இங்கேருந்து டிரான்சிட் போட்டு நம்ம எப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஸோ முதல்ல வர்ற ஆளுங்களுக்கு தலை மேல் பகுதியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு டைரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. எந்த பக்கம் போகணும், டாய்லெட் எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் இருக்குது, எக்ஸிட் எந்த பக்கம் இருக்குது, டிபாச்சர், டிரான்சிட்டு எல்லாமே, அரைவல் எங்கே இருக்குது, எல்லாமே நம்ம மேலே நோக்கி பார்த்தோம்னா நமக்கு போர்டில் சைன் போர்டு வச்சுருப்பாங்க. அதை டைரெக்ஷன் படி பார்த்து போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ நானுமே இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து முதல் முறை வர்றதுனால எனக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது, எந்த பக்கம் போகிறது என்னென்னு அதெல்லாம் பார்த்து இது பண்ணிவிட்டு நம்ம வந்து போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. டிரான்சிட் வந்து நமக்கு இந்த ஏர்போர்ட் விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு தான் நம்ம பக்கத்தில் போகணும் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. இந்த ஏர்போர்ட்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. உண்மையிலே இது ஏர்போர்ட்டா இல்லை அரண்மனையா அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை மனசில் வந்து அவ்வளோ ஒரு சந்தேகத்தை ஏற்படுச்சு. உண்மையிலே பார்க்கும்போது ஒரு அரண்மனை மாதிரியான தோற்றமாக இருந்தது. பெரிய பெரிய தூண்களும் ஓடுகளால் அமைக்கப்பட்ட வந்து சீலிங்களும் எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே தரமான பொருட்களை வச்சு நிறைய மரக்கட்டைகள் எல்லாம் அங்கே வந்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் மரத்துக்கு பஞ்சம்னே சொல்லுவாங்க. அந்த மரக்கட்டைகளால் உருவாக்கப்பட்ட அருமையான ஒரு விமான நிலையம் அந்த கேரளா கொச்சின் டொமஸ்டிக் ஏர்போர்ட். வந்து வெளி தோற்றத்தை பாருங்கள், ஒவ்வொரு தூண்களும் வந்து அவ்வளோ பெரிய பெரிய தூண்களாக இருக்குது. ஸோ இந்த இதுலேருந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போகிறதுக்கு சின்னதாக அந்த வண்டி மூலியமாக எடுத்துகிட்டு போயிட்டு விடுறாங்க. ஸோ இதுதான் வெளி தோற்றம். வெளியில் கீழேலாம் பார்த்தோம்னா அந்த புல்லுகள் வச்சு நிறைய அந்த டிசைன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் வெளி தோற்றம் முழுமையாக தெரியக்கூடியது. அங்கே பாருங்கள். நிறைய சின்ன சின்ன செடிகள்லாம் அந்த பாட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அள்ளிப்பூ மாதிரி நிறைய வித்தியாசமான செடிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள் வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நிறைய என்னோடய ஃப்ளைட்டில் வந்தவங்களும் கூட நிறைய டூரிஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களும் கூட நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, வீடியோலாம் கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் கூட தான் முதல் முறை இந்த கொச்சி ஏர்போர்ட்டுக்கு வராங்கன்னு நினைக்கிறேன். கேரளா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கொச்சின் ரொம்ப பச்சை பச்சைன்னு இருக்கும், நிறைய பசுமை வாய்ந்த இடங்களாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி ஏர்போர்ட்லேயும் கூட நிறைய செடி கொடிகள்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் டோர் பகுதி. பாருங்கள் எப்படி ஒரு அருமையாக அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது ஏர்போர்ட்டுன்னு சொல்கிறதுக்கு மிகையாக தான் இருக்குது. பார்த்தோம்னா அவ்வளோ தூண்களும் ஓடுகளை கொண்டு நல்ல வித்தியாசமான ஏர்போர்ட்டு தான் முதல் முறை நம்ம பார்க்குறதுனால எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ தலையிலையும் வந்து டைல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பளபளன்னு நல்லா கிரைனைட்டுகளை போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. கேரளாவை சொன்னோம்னாவே அங்கே உள்ள யானைகளுடைய பெருமை. யானை அந்த திருவிழா வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும். ஸோ அதனுடைய வடிவமாக வந்து அடையாளமாக வந்து அந்த இதையும் கூட அப்படியே வச்சுருந்தாங்க. ஸோ இரவு வேளையில் அதோட லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த ஒவ்வொரு தூண்களுக்கும் ஸ்பாட்லைட் போட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்தி பொழுதுன்னு சொல்லலாம், இரவும் சொல்ல முடியாது. ஸோ இங்கேருந்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு பார்த்தோம்னா 3 to 5 நிமிஷம் நடை, அவ்வளோதான். அவ்வளோ தூரத்தில் தான் நமக்கு இருக்குது. நம்ம கூட நினச்சேன் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே இருக்குது டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3 அப்படிங்கிற மாதிரி 3 ஒரு பிரமாண்டமான இது கார் பார்க்கிங் ஏத்தாப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நீளமான நெடிய ஏர்போர்ட் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. கீழே வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறது. நம்ம வந்து மேல் தளத்தில் இந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் வந்து நமக்கு டிபாச்சர் போட்டிருக்காங்க, புறப்பாடு போட்டிருக்காங்க. கீழே வந்து அரைவல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லிஃப்ட்டும் இருக்குது. ஒரு 4-5 லிஃப்ட் இருக்குது, கண்ணாடி கூட்டுகளால் அமைக்கப்பட்ட லிஃப்ட். நிறைய ட்ரோலிஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ட்ரோலி இருக்குது. நம்ம சென்னையில் எப்படி நம்ம பார்க்குறோமோ, நம்ம மக்கள் வந்து வேஷ்டிகள் கட்டிக்கிட்டு வந்துட்டு யதார்த்தமான சூழ்நிலை தருவோமோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து கேரளத்திலே வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து வேஷ்டி அணிஞ்சிருக்காங்க. அதை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ உள்ளே நுழைஞ்சோடனே செக்கின்லாம் முடிச்சு நுழைஞ்சோடனே உள்ளே ஒரு அருமையான ஒரு விளக்கு வச்சுருக்காங்க.
குத்துவிளக்கு நிறையவே அது பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு நீண்ட அருமையான ஒரு ஏர்போர்ட் இது. ஸ்பாட்லைட்லாம் எக்கச்சக்கமாக போட்டு வித்தியாசமான ஏர்போர்ட்டாக இருக்குது, பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம டிக்கெட்டு போர்டிங் பாஸ் எடுக்கிறது நோக்கி போயாச்சு. டிக்கெட் கவுண்டர் நோக்கி போயிட்டுருக்கோம், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயும் இந்த யானைகளை கொண்டு இந்த திருவிழாவுடைய கோலங்கள். ஆனால் நிறைய யானையை வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு. உண்மையிலே நிஜ யானையை போல் அது மேலே உள்ள மக்கள் வந்தெல்லாம் நிஜ மனிதர்களைப் போலவே அருமையாக வடிவமைச்சிருக்காங்க. ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னாவே டியூட்டி ஃப்ரீ இருக்கும். அதே மாதிரி கொச்சின் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து டியூட்டி ஃப்ரீன்னு சொல்கிறதுக்கு மிக இல்லை, ரொம்பவே நிறைய பொருட்கள் வச்சுருந்தாங்க. ஸோ டியூட்டி ஃப்ரீலாம் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து வெயிட்டிங் ஏரியா அங்கே அப்படிங்கிற மாதிரியான அதை நோக்கி போயிட்டுருந்தோம். ஸோ நம்ம கேட் நம்பர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நம்ம தலைப்பகுதிக்கு மேலே வந்துட்டு ஒரு டைரெக்ஷன் போர்டு போட்டிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம வந்து ஈஸியாக நம்மளுடைய கேட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நியர்பை போயிட்டோம்னாவே நமக்கு நல்லது. நீங்கள் புதுசாக வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரியலை அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே விமான நிலையத்தில் உள்ள ஸ்டாஃபுகளாக இருக்கட்டும், இந்த சின்ன சின்ன கடைகளில் உள்ள ஸ்டாஃபுகள்கிட்ட கூட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் போங்க, இந்த கேட் நம்பர் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை பின்பற்றி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் சேரலாம். ஸோ டியூட்டி ஃப்ரீலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது, நிறைய சின்ன சின்ன கடைகள் இருந்தது, ஆன்டிக் ஐட்டம்ஸு, மற்றபடி எங்கள் லேடிஸ் பர்ஸ், இந்த மாதிரி ஹேண்ட்பேக், அந்த மாதிரி ஐட்டம்ஸுங்களோட நிறையவே இருந்துச்சு. நிறைய கடைகள் இருக்குது. புதுசாக ட்ராவல் பண்ணுறவங்க இன்டர்நேஷ்னல் சிம் கார்டு ஒன்று பண்ணுறாங்க. சின்னதாக ஒரு மீன் தொட்டி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 4-5 மீன்கள் இருக்குது. கடைகள் பார்த்தோம்னா நிறையவே இருக்குது. இந்த கடைகள் நம்ம டிரான்ஸ்லேட் போட்டாங்கன்னா இந்த கடைகள் ஒவ்வொரு கடைகளிலும் என்னென்ன பொருட்கள் இருக்குது, நமக்கு தேவையான பொருட்கள் இருந்தால் அதை போய்ட்டு வாங்கலாம், இல்லாட்டி எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரியான இதுன்னும் போது நமக்கு டிரான்சிட்டோடைய நேரம் போவதே தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கேற்றவாறு நிறைய கடைகளும் திறந்து வச்சுருக்காங்க கொச்சின் ஏர்போர்ட்டில். அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட் ஸ்டாஃப் வந்து ரொம்பவே கைண்டாக வந்து ரொம்ப கைட் பண்ணுறாங்க. உபசரிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு ஆன்டிக் ஐட்டம் ஷாப் பார்த்தேன். அதில் பார்த்தா தபேலா அது மாதிரி இருந்தது, செண்டை மேளமும் இருந்தது. ஸோ மியூசிக்கல் ஐட்டம்ஸ் பார்த்தாவே பொதுவாக எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதே மாதிரி குடைகள், நிறைய சின்ன சின்ன பைகள்லாம் இருந்தது. கதகளி போட்ட ஒரு குடையும் ஒரு இதாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே வந்து இருக்கையெல்லாம் பார்த்தோம்னா வந்து உட்டனில், அதாவது மரக்கட்டையில் வடிவமைச்சு சோஃபா டைப்பில் இது பண்ணியிருக்காங்க. வித்தியாசமாக மற்ற ஏர்போர்ட்டுலாம் பார்த்தோம்னா மாடர்னாக இருக்கும். பட் இங்கே வந்து ரொம்ப வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த சோஃபாக்களை பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமான, ரொம்ப அருமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. பெரும்பாலும் நீங்களும் வந்து இது வரைக்கும் கொச்சின் ஏர்போர்ட்டை பார்க்கல. ஏன்னா அந்த வீடியோ மூலிமா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப நீளமான ஏர்போர்ட், எலிவேட்டரும் பக்கத்தில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடித்து நம்ம வந்து பஹ்ரைன் ஃப்ளைட்டில் ஏறி, ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ஏறி நம்ம வந்து ரன்வேலேருந்து ஸ்டார்ட் ஆகி போய் கிளம்பியாச்சு. ஸோ இரவு நேரத்தில் நம்ம பயணம் பண்ணும்போது வந்து இந்த கொச்சினோட ஊர் அந்த இதை வந்து மேலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதிகப்படியான விளக்குகளும் அருமையாக இருந்தது, பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு வியூவாக இருந்தது.
ஸோ கொச்சின்லேருந்து நம்ம வந்து பாரின் போகிறதுனால சின்னதாக டிக்கெட்டோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து இந்த ப்ரெட்டில் வந்து எக் இதெல்லாம் போட்டு வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ப்ளஸ் ஆரஞ்ச் ஜூஸ் அதுவும் கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக அப்படியே பார்த்தோம்னா நம்ம வந்து பஹ்ரைனை அடைஞ்சாச்சு. குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட தருணத்தில் வந்து நம்மளுடைய பைலட் வந்து சிறப்பான முறையில் வந்து நமக்கு கொண்டு போய் பாரின் சேர்த்துட்டாரு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கொடுங்க. இன்னும் அடுத்த வீடியோ வரை நன்றி.